நீங்கள் ரொம்ப நாளாகவே முடி கொட்டுற பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? இல்லை ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கா? இல்லைன்னா நான் என்ன எக்ஸ்பென்சிவான ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணாலும் பெருசாக எனக்கு ரிசல்ட் தெரியல, என்னோடய முடியோட வளர்ச்சி அதாவது க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் மேட் ஹேர் க்ரோத் சீரம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் இருக்க அது எல்லாமே ஹெர்பல். ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஈஸி டு மேக், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி and gentle if you use it correctly. So without any delay, let's get started. Hi, this is Priya. Welcome back to my channel Priya D786. If you are interested in science-based facts, home remedy, DIY, skincare, hair care, product reviews and healthy lifestyle and much more, subscribe to my channel, which means a lot to me. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் சீரமை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஏன் யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கலோஞ்சி, அதாவது பிளாக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, இதை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் முடியோட ரூட்டை வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும், ரொம்ப முடியும் கொட்டாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணும் ஹெல்த்தியாக. ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாகவே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சீடை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா திக்கு நல்லா ஸ்ட்ராங்கு முடிக்காக தான். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் சீடு, அதாவது மெத்தின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் அயன். ஸோ அதனால் நம்மளோட முடி பிரேக்கேஜ்லாம் ஆகாமல் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு முடி அடர்த்தியாகவும் தெரியும் பிரேக்கேஜ் இல்லைன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட முடியோட டெக்ஸ்சரு, அந்த ஷைனு, இது எல்லாமே நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது எதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, யார் முடி வந்து ரொம்ப வீக்கு தின்னாக இருக்குதோ அதுக்கு இந்த பொருள் ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால தான் புது முடியெல்லாம் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இது சப்போர்ட்டும் பண்ணும். ப்ளஸ் இதை பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இது நல்லாவே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை இல்லைனாலும் வராமையும் இது தடுக்கும். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் சர்க்குலேஷன் ஈக்குவல்ஸ் ஹெல்தியர் ஹேர் ஃபாலிக்கல். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ட்ரைட் லாவெண்டர் ஃப்ளவர்ஸ், இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லாவே காமாக வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவுமே இல்லாமல். சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப இச்சிங் இருக்கும், இதெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீரம், அந்த ஹேர் க்ரோத் சீரமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இது கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹேர் ஃபால். நம்ம பார்த்த இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு எங்கே வாங்குறது, எங்கே கிடைக்கும்னு அப்படி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தால் கவலைப்படாதீங்க. நான் இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் சீரமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா பாயில் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் சீடு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரிக் சீடு, அதாவது மெத்தி, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. வெந்தயம்னு சொன்னாலே அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கொதி வரட்டும். ஓகேங்களா? ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே ஒரு 12 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ நீங்கள் அந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு லைட்டு ப்ரௌனாக மாறும். ஸோ அது வரைக்கும் ஸ்லோவாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 or 2 டீஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் ஜிஞ்சர், அதாவது ஜிஞ்சர் வந்து நீங்கள் நல்லா தோலை பீல் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் 1 இல்லை 2 டீஸ்பூன் வந்து
இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 1 டீஸ்பூன் ஆஃப் ட்ரைட் லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது தட்டு போட்டு அந்த லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி இந்த தண்ணியில் வரும். ஸோ தட்டு போட்டு ஏன் நம்ம மூடுறோன்னா, ஸோ அந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து அப்படியே வேப்ரேட் ஆகி போகாமல் அது இருக்கணும், அது உள்ளேயே பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கூல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபில்டர் எடுத்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் உங்களுக்கு தண்ணி மட்டும் உங்களுக்கு நல்லா வரும் இந்த ஆர்குட் சீரம். அது நல்லா கூல் ஆகிட்ட பிறகு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம முடிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ இதை வந்து இந்த சீரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வந்து ஒரு கிளாஸ் ஸ்ப்ரே பாட்டிலாக ஸ்டோர் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஏர் சீரம் வந்து கிளாஸ் பாட்டிலில் வாங்கியிருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணி காலி ஆகிட்ட பிறகு அந்த சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலில் தூக்கி போட்டுறாதீங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். எங்கேன்னா ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். 5 days to 7 days, என்கிட்ட 5 days போதும். 5 daysக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். இப்போ சப்போஸ் சண்டே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சண்டே சாட்டர்டே வீக்கெண்டில், ஸோ ஃபாலோயிங் வீக் டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த திருப்பி வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்து நீங்கள் அடுத்த வீக்கெண்ட் யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிக்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளேயே சீக்கிரமாக நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜ் உள்ளேயே போட்டுருங்க. அப்படியே ரொம்ப நேரம் 2-3 hours வெளியவே வச்சு மறந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் டிப்ஸு, அதோட ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட கலர் வந்து ரொம்ப வியர்டாக மாறிடுச்சுன்னா அது கெட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் 5 days தான். ஸோ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, சீக்கிரமாக ஃப்ரிட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரியே ஒரு கிளாஸ் ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவீங்க இல்லையா. ஸோ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரேட் ஆன் த ஸ்கேல்ப், நல்லா அதை டிவைட் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அவ்வளோதான். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஜென்டல் லைட் மசாஜ் கொடுத்தா போதும். தட்ஸ் ஆல். யூ கேன் லீவ் இட் ஆன். பட் எவ்ரி டைம் வென் யூ யூஸ் நீங்கள் வந்து அந்த பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வந்து கொஞ்ச நேரத்தில் இது ட்ரை ஆகிடும். ஏன்னா இது வாட்டர் பேஸ்டு ஏர் சீரம் தானே. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிசுப்போ இல்லை ஆயில் மாதிரி ஏதாவது ஒரு மெஸ்ஸினஸ் இந்த மாதிரிலாம் வராது. உங்களுக்கு ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகிடும். ஸோ ஈஸி டு யூஸ் அண்ட் லீவ் ஆனும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே அந்த ஸ்கேல்பில் ட்ரை ஆகிட்ட பிறகு விட்டுடலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 3 times அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க, ஒரு நல்ல ரிசல்ட் தெரியறதுக்கு. இது மெத்தட் 1. இன்னொரு ஒரு மெத்தடாக இருக்குது. எப்படின்னா இது நான் யாருக்கெல்லாம் செகண்ட் மெத்தடை சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கேல்ப்னா செகண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா நீங்கள் நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த சீரமை ஒரு 30 to 45 minutes வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஜென்டல் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக உங்களை மைல்ட் ஷாம்பில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது செகண்ட் மெத்தட். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் வந்து டெஃபினட்டாக சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் இனிஷியலாக ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் பெனிஃபிட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் முடி கொட்டுற பிரச்சனை பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 3வது உங்கள் முடியோட சாஃப்ட்னஸ், ஷைன் இதெல்லாமே நல்லா இம்ப்ரூவும் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரைனஸ் ஸ்கேல்பில் இல்லை இச்சினஸ் இதெல்லாமே நல்லாவே கம்மியாக இருக்கும், கண்ட்ரோலாகவும் ஆகிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் க்ரோத் சீரமில் நியூ பேபி ஏர், அதாவது நியூ ஏர் க்ரோத் எல்லாம் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 3 to 4 weeks கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே ஆல்வேஸ் டூ அ பேட்ச் டெஸ்ட்.
கிழக்கா ஸ்கேல்ப்லைங்கலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வெயிட் பண்ணுங்கள் ஒரு 24 ஹவர்ஸ். எப்படி உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னோட ரியாக்ட் ஆகுது பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஓப்பன் ஊன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஓவர் நைட் மிரக்கல் சீரம் கிடையாது. இது எல்லாமே ஹோம் ரெமெடிஸ், நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் நைட்டில் நீங்கள் பெருசாக ரிசல்ட் பார்க்க முடியாது. பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 வீக்ஸில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். இந்த ஹோம் ரெமெடி ஏர் சீரம் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்கள் ஸ்கேல்பை நல்லாவே நரிஷ் பண்ணுது நேச்சுரலி. ஓகேங்களா? எதுவுமே ஒரு குயிக்காக ரிசல்ட் வரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ இஃப் யூ லைக் அ சிம்பிள், க்ளீன், நேச்சுரல் ஹோம் ரெமெடி, தென் திஸ் ஏர் serum is worth trying it. I hope this video was very helpful to you. Please don't forget to give me a big thumbs up and share it to your friends and family, and subscribe to my channel, which means a lot to me.